பொதுவாக ஒரு கட்டிடத்தில் ஒரு முக்கிய உறுப்பினராகும் ஸ்லாப் என்பது ஒரு கான்கிரீட் பைலிங் ஒரு பகுதியாகும். இந்த ஸ்லாபின் சுமை முக்கியமாக தீம் மற்றும் தீம் 2 சுமை கல்லூரிக்கே செல்கிறது. இந்த ஸ்லாபில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நாம் நேரடியாக தொடர்பு கொள்வது கிலாபன் ஆகும். அதாவது ரூஃப் கிளாஸ் இமில் உள்ள ஸ்லாபும் நாம் ஆர்டர் எடுப்பதும் நாம் நடக்கும் சுமையும் நம்முடைய பன்னிச்சிறி எடுக்கும் சுமையும், அதாவது இதை டெட் லோட் என்று சொல்வார்கள். அந்த எல்லா சுமைகளையும் ஸ்லாப் தான் ஏற்கிறது. லைவ் லோட் என்றால் நாம் நடக்கிறதும் நாம் கூடுதலாக எதையாவது சேர்க்கிறதும், எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய கட்டிடத்தில் போகும் சுமை எல்லாம் நமக்கு லைவ் லோட் ஆகும். அதற்கு பதிலாக நமக்கு டெட் லோட், அதேபோல் டெம்பரேச்சர் போன்ற வேறு சுமைகளும் இருக்கின்றன. முக்கியமாக வேறு வரும் சுமைகள் என்று சொன்னால் இன்டாட் லோட், லைட் லோட் ஆகியவை சாதாரணமாக நம் ஸ்லாப் மீது செயல்படுகின்றன. இந்த ஸ்லாபை நாமெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த 2 வகை ஸ்லாப்களிலும் நாம் கவனிக்க வேண்டியவை இருக்கின்றன. அதாவது 1 வெயிப் இருக்கும், 2 டூடெஸ் ஸ்லாப் இருக்கும். இந்த சொல்வதான ஸ்லாபில் நாம் செய்யும்போது தேவையான முறையில் அதன் கீழே கவரிங் வைக்க வேண்டும். இல்லையெனில் இந்த ஸ்லாப் பழுதடைய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும்.